ஆக்சுவலி அஜித் சார் தரிசனம் கிடைக்காதா நாங்களாம் தவம் இருந்ததற்கு தரிசனம் கிடைச்சதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அதுவும் ஃபஸ்ட் நாள் டிக்கெட்லாம் கிடைக்கவே இல்லை ப்ரோ. கஷ்டப்பட்டு தான் புக் பண்ணேன், நைட்லாம் விடிய முழிச்சு. ஸோ அதுக்கான பலன் எனக்கு உண்மையிலே கிடச்சிருச்சுன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி பிரேக் டவுன் அந்த மூவியோட அதே ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டான வேவ் லென்த்னே சொல்லலாம். ஒரு காரோட ஃபைட் சீன் ஒன்று வரும், அந்த சீனுக்காகவே ஒரு 10 டைம் பார்க்கலாம். திருப்பி போட்டு அந்த சீனை மட்டுமே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு காரே அப்படியே பிறண்டு வந்துட்டு திருப்பி நிப்பாட்டுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு காலை வச்சே அவர் கார் ஓட்டுற அந்த விதம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்லோவாக தெரியும், ஆனால் அந்த கதையோடு பார்க்கும்போது அடுத்தடுத்து விறுவிறுப்பான சில விஷயங்கள்லாம் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் மரண மாசனே சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் அஜித் சார் அடி வாங்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையிலே டேரக்டர் மேலாம் கோவம் வந்தது. இன்னும் அது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க வச்சுட்டு அவ்வளோ அடி வாங்க விடுறாரு அப்படின்னு, படம் முழுக்கவே அடி வாங்கிட்டே இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. வேறு யாரையாவது கொண்டுட்டு வந்துடுவாங்களோ ஹீரோவா, செகண்ட் ஹீரோ மாதிரி கொண்டு வந்து அவரை மெயினாக காமிச்சு விட்ருவாங்களோங்கிற பதட்டம்லாம் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக அவுட் பண்ணி எங்கள் கோவத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த ஃபைட் சீன்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அஜித் சார் அப்படின்னு சொன்னாலே மாசான டைலாக், மாசான ஆக்ஷனு, மாசான காமெடி இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் ஹிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அஜித் சார் சைலண்ட்டாக வந்தாலே ஒரு படம் ஹிட் ஆகும் அப்படின்னா அது விடாமுயற்சியாக மட்டும்தான் இருக்கும். உண்மையிலே மகிழ் திருமணி சாருக்கு இது ஒரு பெரிய பாராட்டுனே சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு உங்களுக்கு ஓவர் இந்த செக்ஸுவலாக அந்த விஷயமும் இல்லை, ரொம்ப அஃபீஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஓவர் சண்டை போடுற மாதிரி சீன்ஸும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது படம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுவும் பசங்களாம் அந்த கார் சீனுக்காகவே ஒரு 5-6 டைம்ஸ் பார்க்கலாம். சாங்ஸ் செம்ம. ஃபஸ்ட் ஆஃப் சாங்ஸ் உண்மையிலே ஒரு சாங் செம்ம வைப்பு, டான்ஸு ஆல்ரெடி ஹிட்டு சாங்கு. ஸோ அந்த சாங் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. அஜித் சாரோட பிஜிஎம்காகவே அனிருத் சாரை பாராட்டலாம். அஜித் படம் இந்த மாதிரி நாங்கள் பார்க்கலாம். நல்லா பொறுமையாக நடித்து அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. ஒரு ஸ்டாருக்கான கதை அந்த கதை கரெக்டாக இருக்கா? ஆமாம் சார், அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். அஜித் படது அனிருத் பிஜிஎம் தெருக்க விட்டார். படம் உள்ள பிஜிஎம்மு செம. அது உண்மையிலே சொல்ல போனால் ஃபஸ்ட் கிளாஸ் படம். இது யாருமே நல்லாலாம் சொல்லவே முடியாது இந்த படத்தை. அப்படியே பார்க்கலாம். ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். இல்லை மெயினாக குழந்தைங்களை கூட்டு வந்து பார்க்கக்கூடாதுன்றதா சொல்கிறாங்களே. தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் தலைவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ரியாலிட்டியும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இன்றைக்கி நிலவரத்தை ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அதில் ப்ளஸ் ஆக்ஷன் தெருக்கி விட்டாங்க. அனிருத் பிச்சுட்டார். தலை சான்ஸே இல்லை. அருமையாக நடிச்சுட்டாங்க. ரொம்ப திருப்தி. சூப்பர். அப்படி நடந்து வந்தாலே அது ஒரு படம் தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எல்லாமே இன்றைக்கி தான் எங்களுக்கு. அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு கேட்கவே கூடாது எப்பயுமே. போன வருஷம் நிறைய அங்கீகாரம் கிடச்சிது அஜித் சாருக்கு. எல்லாமே தலை தான். அதே சொல்லிட்டேன், மொத்தமாக தமிழ்நாட்டில் தலைக்கு மட்டும்தான் எல்லாமே. தலை மட்டும்தான், வேறு எவனும் கிடையாது. நீங்கள் படம் இந்த வருஷம் நீங்கள் கேட்குறீங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. படம் வந்திருக்கா போய் பார்க்குறோமா, ஒரு தரிசனம் மாதிரி தான். பழனிமலைக்கு போனீங்க, முருகரை பார்க்குற தரிசனம் கூட்டமாக இருக்குது. அதான் இல்லை, தலை படம் வந்திருக்கோம், ஆசையாக பார்த்துருக்கோம், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் தான். அவ்வளோதான். ஒரு கடவுளை பார்க்க ஒரு தரிசனத்துக்கு வந்த மாதிரி தான். இந்த வருஷம் இல்லை, அவருக்கு ஆரம்பத்துலேருந்து தொடங்கிருச்சு. எப்பயே தொடங்கிருச்சு, போயிட்டே இருக்கு. இனிமேல் கொடூரமாக போங்க. அவ்வளோதான். தலைவா, நீங்கள் மார்க்கே கேட்கக்கூடாது தலைவா. நாங்கள் கடவுளுக்கு மார்க் போடுவீங்களா நீங்கள்? அதே மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸும் நல்லா தலை. அதே நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், படம் யாரும் படம் கதை நல்லாயிருக்கும். படம் எங்கள் அஜித்தை தலையை பார்த்தா மட்டும் போதும். அவ்வளோதான். தலையை பார்த்தா போதும். அவ்வளோதான். எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. அவரை அடுத்து படத்தில் நடிக்கிறத எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா ஒரு இடத்துக்கு நடந்து வந்தாலே போதும் தலை. அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்கு நல்லா. 2வது விஷயம், தலை ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தலை நடந்து வராப்பிலையா, தலை வந்தால் போதும். அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே தேவை. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மகிழ் திருமணி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பயங்கரமாக போச்சு. அது அர்ஜுன் சாரோட ரோலுமே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் கடைசி அந்த பச்சைக்கு சாங் அப்போலாம் உள்ள தியேட்டர் பிளாஸ்ட்டு தெருக்கி விட்டாங்க. லேக் இல்லை ப்ரோ, லேகுன்ற வார்த்தையே கிடையாது படத்தில். பயங்கரமாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரில. செகண்ட் ஹாஃப் அந்த பத்திக்கு சாங் அப்போலாம் தியேட்டர் பயங்கரமான எஃபெக்டாக இருந்துச்சு.